நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் சோனிலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு அடிப்பொழியான ஒரு 2-வே காம்பனண்ட் செட்டப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பீக்கர்ஸு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கா ப்ரீமியமாக இருக்குது. நான் ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ பார்த்ததுலேருந்து எனக்கு இதோட குவாலிட்டியை செக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. என் லைஃப்பில் நான் பார்த்ததில் ஐ மீன் லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஸ்பீக்கர் அப்படின்னு அதை சொல்லுவேன். குவாலிட்டி வைஸ் அல்ல, குவாலிட்டி நான் இதுவரை செக் பண்ணலை. லுக் வைஸ் நம்ம பார்த்தோன்னு ஒரு அட்ராக்டிவ் ஆகும் இல்லையா. ஸோ இந்த ஸ்பீக்கர் நல்லா இருக்குது, நம்ம கண்ணை கவர்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த அடிப்படையில் நான் பார்த்ததுலேயே பெஸ்ட்டான ஒரு ஸ்பீக்கர்ஸில் இதுவும் ஒன்று. ஓகேங்களா. அப்போ இதோடைய பார்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா SLCCS 503 அப்படிங்கிறதான் இதோடைய பார்ட் நம்பர். இது மேக்ஸிமம் வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 600 வாட்ஸில் மேக்ஸிமம் இயங்கக்கூடிய 6.5 இன்ச்சு. இதில் வேறு பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க இம்படன்ஸ் இதில் போட்டிருக்காங்க 4 ohms இம்படன்ஸ், 1 inch வாய்ஸ் காலில் இயங்கக்கூடிய 600 வாட்ஸோட பீக் பவர், 60 வாட்ஸ் வந்து இதோடைய RMS. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இல்லை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னால் நண்பர்களே, இயற்கை அனைவரும் நேசிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம், விவசாயத்தை ஊக்குவிப்போம். நாம் நீர்வளம், நிலவளம், காற்று வளம் 3ஐயுமே கண்டிப்பாக பாதுகாத்து ஆகணும். காரணம், நாம் உயிர் வளம், உணவு, நீர், காற்று எல்லாம் நமக்கு மட்டுமில்லை அனைத்து உயிர்களுக்கும் அது பொதுவானது. ஸோ நீர்வளம் அப்படிங்கிறது நம்ம பாட்டிலில் கூட வாங்கி குடிக்கலாம். கடைகளெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், பாட்டில் தண்ணி வந்து சாதாரணமாகவே கிடைக்கிது. பட் உயிரினங்கள் பல உலகத்தில் இருக்குது. இந்த மனுஷனால் இந்த பூமியில் ஒரு பலனும் கிடையாது. பூமியுடைய சொத்தை வந்து நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். பட் மற்ற உயிரினங்கள் எல்லாமே இயற்கை சுழற்சிக்கு பயன்படக்கூடிய உயிரினங்கள். ஸோ அவங்களுக்கும் காற்றும் நீரும் கண்டிப்பாக தேவை. ஸோ அப்போது நாம் இயற்கையை பாதுகாத்து வச்சுருந்தால் மட்டும்தான் அந்த உயிரினங்கள் எல்லாம் வாழும். ஸோ நம்மளை விட மற்ற உயிரினங்களெல்லாம் ஹாப்பியாக வாழ்ந்துச்சுனாக்கா நாமளும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஓவரு, அந்த டியூட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ரெண்டாவது பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம பார்க்குறது ஸ்பீக்கர் தான். ஸோ ஓப்பன் பண்ணோன்னு பாருங்களேன், லுக்கை பாருங்கள். இந்த ரெட்டும் இந்த பிளாக்கும் உள்ள காம்பினேஷன். பொதுவாக ரெட்டும் பிளாக்கும் சேர்ந்தாலே ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கை கொடுக்கும். ஸோ அதுக்கு மேலே அந்த டயஃப்ரமில் பாருங்களேன், அவங்க சோனிலெக்ஸ் அப்படிங்கிறத என்ன ப்ரீமியமாக பஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது ஆக்சுவலி ஸ்டிக்கர் கிடையாது, இது ஒரு மெட்டல் மாதிரி ஒன்று எம்பளம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அவங்க பிராண்டை எம்பளம் பண்ணியிருக்காங்க. இது கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஓகேங்களா. அந்த டயஃப்ரமில் ஸ்டெப்பு மாதிரி வச்சு அதில் வந்து அந்த ஒரு ஸ்டீல் ஃபினிஷில் வந்து எம்பளத்தை ஒட்டியிருக்காங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. சென்டரில் வரக்கூடிய அந்த குமிழ் ஏரியா பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு நார்மல் ஸ்பீக்கர்ஸில் எல்லாமே இந்த மாதிரி குமிழாக வரும். இதில் வந்து ஆப்போசிட் குமிழாக இருக்குது, குழிஞ்சு இருக்குது, உள்பக்கமாக குழிஞ்சதை மாதிரி இருக்குது. ஓகேங்களா. நார்மலாக டல் பிளாக் இல்லாமல் சில்கியாக இருக்குது பாருங்கள் அந்த பிளாக்கு. வீடியோவில் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு தெரியல, லைவாக பார்க்குறதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பொதுவாக ஓப்பனாக சொல்கிறேன் நான், இந்த நம்ம வீட்டில் ஹோம் ஆடியோஸில் எல்லாம் பாக்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக செட் பண்ணி கிரில் எதுவும் வைக்காமல் இதெல்லாம் வச்சு விட்டு அப்படி ஒர்க் ஆகிறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. பேக் சைடில் பாருங்களேன், மேக்னெட்டை சுற்றி பிளாக் கலரில் ஸ்டிக்கர். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டை வந்து ஒரு பிளாக் கலரில் பிளாஸ்டிக்கு வச்சு கவர் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ அது போக ஒரு கார்பன் டெக்ஸ்டைடு போல் ஒரு ஃபினிஷில் இதோட பாடி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மைனஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல பிராண்டடான ஸ்பீக்கர்ஸ் பண்ணுற மாதிரியே பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுக்கு பேக் சைடில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இப்போ JL ஆடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும், DD ஆடியோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும், ஹீலிக்ஸ் எடுத்துகிட்டு அது ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும், ஹெட்ஸ் எடுத்துகிட்டு அது இன்னொரு ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தோன்னே மினிமம் இதெல்லாம் ஒரு 10,000 ரேஞ்ச் உள்ள ஒரு காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸோட ஒரு ஃபீலிங்கில் இருக்குது. சரி தான், பார்த்தாலும் அப்படி தான், எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3600 ரூபா தான் இந்த ஃபுல் காம்பனண்ட்டோட ப்ரைஸு. ஸோ அந்த ப்ரைஸுக்கு இதே மாதிரி ஒரு லுக் உள்ள ஸ்பீக்கர்ஸ் வந்து வேறு லெவல். இதோட குவாலிட்டி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நான் இதுவரை செக் பண்ணி பார்க்கல, அதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு இதை பார்த்து ஆசை தெரியல. ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் வந்து 3600 ரூபா அந்த ரேஞ்சு தான். குவாலிட்டி மட்டும் இது பர்ஃபெக்டாக இருந்துச்சுனாக்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாக்பங்கட்டோடைய பேஸ் மாடல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குல்ல, காம்பனண்ட்டோட பேஸ் மாடல், அது உங்களுக்கு 3800 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ குவாலிட்டி அதை விடவும் அதுக்கு ஈக்குவலாக இருந்தாலும் இதை நான் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு கிராஸ் ஓவர். கிராஸ் ஓவர் பாருங்களேன், அதுவும் அதுக்கு மேலே இருக்குது, பிளாக் வித் ரெட்டு. என்ன ஸ்போர்ட்டியாக என்ன குவாலிட்டின்னு பாருங்கள். அதோட ஃபினிஷிங் கையில் எடுத்தாலே ஒரு பொருளுடைய ஃபினிஷிங் இருக்குல்ல, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே வேறு லெவல். 3600 ரூபாவுக்கு இந்த அளவுக்கு சிந்திச்சு இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக குவாலிட்டிலையும் நல்ல தரமாக தான் யோசிச்சிருப்பாங்க.
ஸோ இது வந்து 2-வே கிராஸ் ஓவர் ஓகேங்களா. பார்க்க வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. கலர் ஸ்போர்ட்டியாக கொடுத்துருக்கேன். பிளாக் ரெட்டும் சேர்ந்தனாலே ஸ்போர்ட்டி தான். இதில் வரக்கூடிய டியூட்டர் வந்து அத்தியாவசியம் கொஞ்சம் பெருசானது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கவரில் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டியூட்டர் தனியாக எடுத்துக்கலாம். டியூட்டர் வந்து டோம் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இது சேம் வந்து பிளாக் பங்கெட்டில் இருக்கிற அதே டியூட்டர் தான் உள்ளே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதே அளவு பெருசாகவும் இருக்குது, அதே அளவுக்கு ஓரளவுக்கு அதே உள்ளே இருக்கிற டயஃப்ராம் எல்லாம் அதே மாதிரியே தான் இருக்குது ஓகேங்களா. பட் பிளாக் பங்கெட்டும் வந்து உங்களுக்கு நமக்கு 55-60 வாட்ஸ் தான் ஆர்எம்எஸ் வரும்னு நினைக்கிறேன். பிளாக் பங்கெட்டுடைய 5000-5500 அந்த ரேஞ்சில் வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸு. ஸோ இது வந்து 3200 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இது பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வெளியிலலாம் வச்சு மாட்டுறதா இருந்தால் இது வந்து நம்ம கட் பண்ணி வைக்கிறதா இருந்தால் இந்த மாடல் கவரை போட்டு வைக்கலாம். இல்லைன்னா டியூட்டரை வெளியில் எடுத்துகிட்டு வெளியில் மாட்டுறதா இருந்தால் இந்த மாதிரி கவர் வச்சு கூட நம்ம மாட்டிக்கலாம். இதுதான் டியூட்டர். முதலாவதாக வந்து நான் கிராஸ் ஓவர் கனெக்ட் பண்ணாமல் வெறும் ஊஃபரையும் டியூட்டரையும் ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்பெஷல் கேரக்டர் நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி எல்லா ஸ்பீக்கர்ஸும் நான் அப்படி தான் செக் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஊஃபருடைய பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறதுக்காக தான் நான் கிராஸ் ஓவரில் கொடுக்கலன்னு டேரெக்டாக ஸ்டீரியோவில் கொடுத்து செக் பண்ணுறேன். நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கிராஸ் ஓவரில் கொடுத்து செக் பண்ணி காமிச்சு தரேன் ஓகேங்களா. I got all this potential that's deep inside of me, but they hate when you're successful cause they try to be. They sit there being judgmental because you're trying things, and they just want you to settle and do the right thing. நம்பரில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிராஸ் ஓவரில் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த டியூட்டரையும் ஊஃபரையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட்டு செக் பண்ணோம். குவாலிட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் சிம்பிளாக தான் காமிச்சு தந்தேன். குவாலிட்டி நான் சாங்ஸ் எல்லாம் போட்டு கேட்குறப்ப எனக்கு ஃபீல் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ ரேஞ்ச் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. வோக்கல் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. வோக்கல் டியூட்டரோட சேர்த்து கேட்குறப்ப கிராஸ் ஓவரில் கொடுத்து கேட்குறப்ப நல்லா இருக்குது. மற்றபடி ஊஃபரோட குவாலிட்டி நல்லா இருக்குது. வால்யூம் நம்ம ஃபுல் வால்யூம் வச்சு கொஞ்சம் பேஸிங் ஏற்றுறப்ப வைப்ரேஷன் இருக்குது. அது அஸ்யூஷுவல் எல்லா ஊஃபர்லேயும் 6 inch ஊஃபர்ஸில் அந்த வைப்ரேஷன் வரும் நம்ம அதிக லோடு கொடுக்குறப்ப. மற்றபடி ஒரு மீடியம் வால்யூம் வச்சு மீடியம் பேஸ் எல்லாம் வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது கேட்குறதுக்கு. அதுக்காக இதை கொண்டு போய் ஜேஎல் ஆடியோஸ் கூடயோ டிடி ஆடியோஸ் கூட கம்பேர் பண்ணுறதில்ல. லோ பட்ஜெட் கேட்டகரியெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப பெஸ்ட்டாக இருக்குது இதோடைய ஃப்ரீக்வன்சி. அதுமாதிரி லோ பேஸு கூட பேஸுக்கான லோ ஃப்ரீக்வன்சி சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. இதில் டியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா டியூட்டரை இன்னும் அவங்க கிராஸ் ஓவரில் என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த டியூட்டருடைய அந்த ஷார்ப்னஸை கொஞ்சம் கூட குறைச்சிருக்கலாம். நல்லா தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ரீக்வன்சி அதிகமாக வைக்கிறப்ப கொஞ்சம் ஏறி நிற்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீக்வன்சியை கண்ட்ரோல் பண்ணுறப்ப சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. இது எனக்கு தோணுது சேம் வந்து பிளாக் பங்கெட்டுடைய அதே டியூட்டர்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட ஓகேங்களா. ஊஃபர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிளாக் பங்கெட்டை விட நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிளாக் பங்கெட் ஏன் நான் சொல்கிறேன்னா இதை கம்பேர் பண்ணக்கூடியது அந்த ஸ்பீக்கர்ஸ் கூட தான். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் இந்த JBL இன்ஃபினிட்டி இந்த மாதிரி கம்பெனிஸில் பேஸ் மாடலில் வரக்கூடிய காம்பனண்ட் வாங்குறதுக்கு தாராளமாக இதை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த லோ பட்ஜெட்டில் நீங்கள் பயோனியர் பேஸ் மாடல் வாங்குறதுக்கு பதிலாக வாங்கலாம். சோனியோடைய பேஸ் மாடல் வாங்குறதுக்கு அதெல்லாமே 3500, 4000, 5000 அந்த ரேஞ்சில் தான் வருது ஓகேங்களா. அதனால தான் நான் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறேன். ஸோ இந்த கம்பேரிஷன் பார்க்குறப்போ இது நல்லா இருக்குது. அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். இது ஹை எண்ட் ஸ்பீக்கர்ஸோட கம்பேர் பண்ணுற லோ எண்டில் வாங்குறவங்களுக்கு இட் இஸ் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா 3600 ரூபாவுக்கு பார்க்க ஃபினிஷிங் வேறு லெவல். டியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஜிசோனிக்லாம் 3000 ரேஞ்சில் வந்து காம்பனண்ட் இருக்குது. பட் அதுக்கு டியூட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அது கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக அடித்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அதோட நார்மலாக இருக்குது. இது இன்னும் நம்ம செட்டில் கண்ட்ரோல் பண்ணுறப்போ இன்னும் ஸ்வீட்டாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இது என்ன ஸ்பீக்கர்ஸ் போட்டாலும் டியூன் பண்ணி எடுக்கணும். ஸோ அது ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிச்ச மாதிரி டியூன் பண்ணிடணும். இப்போ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி டியூன் பண்ணால் அது இன்னொருத்தங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணால் இன்னொருத்தங்களுக்கு பிடிக்காது. காரணம்
ஒவ்வொருத்தங்க கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வித்தியாசமாக இருக்கும் அவங்களுடைய காதுகளை பொறுத்து. ஓகேங்களா? சிலருடைய டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருடைய டேஸ்ட் இன்னொரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்கவுங்களுக்கு டியூன் பண்ணிக்கிட வேண்டியதான். அப்போது என்னை பொறுத்தவரையில் நீங்கள் 5000 ரூபாய்க்கு கீழே நீங்கள் ஸ்பீக்கர்ஸு காம்பனண்ட் பார்க்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். அப்போது நண்பர்களே, உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் அப்போ மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.